ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோல 16 வயதிற்கு உட்பட்ட சிறுவர்களுக்கு எப்படி நாங்க பாஸ்போர்ட் திகதிய ஆன்லைன்ல புக் பண்றன்றத பார்ப்போம். அதுக்கு நீங்க www.immigration.gov.lk என்ற இணையதளத்துக்கு வெப் போர்ட்டல் மூலம் என்டர் ஆகணும். அதன் போது உங்களுக்கு உரிய மொழியை தெரிவு செய்ய சொல்லி கேட்கும். அதுல நான் ஆங்கில மொழியை தெரிவு செஞ்சிருக்கிறேன். உங்களுக்கு வசதியான மொழியை தெரிவு செய்யலாம். இதுல ஆங்கில மொழியில செலக்ட் பண்ணோன்னே இவ்வாறான ஒரு ஸ்கிரீன் வரும். அதுல மேல் மூலையில சிவப்பு கலர் ரெஜிஸ்டர் என்ற ஒரு பட்டன் இருக்கு. அதுல இந்த குழந்தை பதிவு பாஸ்போர்ட் எடுப்பதற்கான குழந்தையிட பேரன், தாய் அல்லது தந்தை அவங்க இந்த இதுல ரெஜிஸ்டர் ஆக வேணும். அதற்கு இந்த பட்டனை அழுத்தியவுடன் உங்களுக்கு இத மாதிரி ஒரு பாப்அப் மெனு வரும். அதுல நீங்க உங்களோட ஃபர்ஸ்ட் நேம், பேரண்டோட ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், அதாவது தந்தையின் பெயர் லாஸ்ட் நேம், அவங்களோட ஐடென்டி கார்டு நம்பர், பிறந்த திகதி, அத்துடன் அவங்களோட பாவனையில உள்ள மொபைல் நம்பர் அது இருமுறை கொடுத்து சைன் அப் ஆக வேணும். இதன் போது உங்களோட டீட்டெயில்ஸ் இங்க ரெஜிஸ்டர் ஆகுது பேரண்டோட. அப்ப ரெஜிஸ்டர் ஆகினோன்னு மீண்டும் இதே வெப் பேஜுக்கு வரணும். வந்தோன்னே அதுல கீழே உள்ள ஐ ஹாவ் ரீட் அண்ட் அக்ரி டு த டேர்ம்ஸ் ஆஃப் சர்வீஸ் அது கண்டினியூ அந்த பட்டனை டிக் பண்ணினோன்னே உங்களுக்கு இத மாதிரி ஒரு பாப்அப் மெனு வரும். இதுல உங்களோட ரெஜிஸ்டர் ஆகின மொபைல் நம்பரை கொடுத்தோன்னே ஒரு சென்ட் ஓடிபி நீல பட்டனை அழுத்த வேண்டும். அதன் போது உங்களோட போனுக்கு மொபைலுக்கு ஓடிபி வரும் ரெஜிஸ்டர் ஆகின நம்பருக்கு. அத கொடுத்து கண்டினியூ கொடுக்க வேணும். கொடுத்த உடனே உங்களுக்கு அர்ஜென்ட் சர்வீஸா அல்லது அதாவது 1 டே சர்வீஸா அல்லது நார்மல் சர்வீஸான்ற பட்டன் வரும். இதுல நீங்க எந்த சேவையை தேவையோ அதை கிளிக் பண்ணுங்க. உதாரணமா அர்ஜென்ட் சர்வீஸ் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அதுக்குரிய திகதிகளுக்குரிய பாஸ்போர்ட் சென்டர்கள் டிஸ்பிளே ஆகும். இத மாதிரி இதன் போது உங்களுக்கு வசதியான டேட்டை செலக்ட் பண்ணி கொண்டு கண்டினியூ கொடுத்தோன்னா இதுல செலக்ட் லொகேஷன் வரும். இதுல நீங்க உங்களுக்கு விரும்பின அந்த லொகேஷனை செலக்ட் பண்ணுங்க. உங்களுக்கு விரும்பின திகதிக்குரிய லொகேஷன் செலக்ட் பண்ணுங்க. பண்ணினோட இதுல நீங்க அந்த குழந்தைக்கு ஏற்கனவே பாஸ்போர்ட் இருந்தா அந்த பாஸ்போர்ட் நம்பரை கொடுங்க. இல்லைன்னு சொன்னா ஐ டோன்ட் ஹேவ் அ பாஸ்போர்ட்ன்றத கொடுத்து கண்டினியூ பண்ணுங்க. பண்ணினோட இதுல உங்களுக்கு இத மாதிரி ஒரு பேஜ் வரும். அவ்வாறு செஞ்சோன இதுல இப்ப நீங்க உங்களோட அந்த குழந்தையிட டிஜிட்டல் பாஸ்போர்ட் போட்டோ நம்பர் ஸ்டுடியோல எடுப்பீங்க தானே டிஜிட்டல் பாஸ்போர்ட் போட்டோ உண்டு. அதுல நம்பரை இருமுறை கொடுத்துக்கணும். கொடுத்துட்டு வேலிடேட்ன்ற நீல பட்டனை அழுத்தவும். அதன் பிறகு உங்களுக்கு பிள்ளைக்கான திகதி பதிவாகியிருக்கும். இதன் அத்துடன் அதுக்கான குறுந்தாவல் எஸ்எம்எஸ் மெசேஜ் உங்களோட ரெஜிஸ்டர் ஆகின போனுக்கு வரும். நீங்க அத பத்திரமா வச்சிருக்கணும். ஏண்டா பிள்ளைட அந்த திகதிக்கு நீங்க போகும்போது அங்க பாஸ்போர்ட் ஆபீஸ்ல அந்த மெசேஜை காட்ட வேண்டிய தேவை ஏற்படும். அதனால அந்த மெசேஜை பத்திரமா சேவ் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. இவ்வாறு தான் திகதிய புக் பண்ண வேண்டும். அத்துடன் உங்களுக்கு அங்க போகும்போது அப்ளிகேஷன் எல்லாம் கொண்டு போங்க. பர்த் சர்டிபிகேட் கொண்டு போங்க. பேரண்டோட கன்சர்ன் லெட்டர் கொண்டு போங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.